ரொம்பவே மர்மமான ஒரு காமெட், அதாவது ஒரு வால் நட்சத்திரம் நம்ம சோலார் சிஸ்டம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது சூரியனை விட பழமையானது. மணிக்கு 2,00,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. இது வெறும் விண்கல்லா இல்ல நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வெளியிருந்து வர ஒரு மெசேஜா? இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சயின்டிஸ்ட் முதல்ல இதை பார்க்கும்போது ஒரு சாதாரண வால் நட்சத்திரமாக தான் நினச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களாக இதோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க நினச்சதை விட நேர்மாறாக இருந்துச்சு. ஜூலை 2025 ஹவாயில் இருக்க அட்லஸ் டெலஸ்கோப் தான் இதை முதல்ல கண்டுபிடிக்குது. அதனால தான் இதுக்கு அட்லஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சதுலேயே நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியிருந்து வர 3வது விண்கல்னால தான் இதுக்கு 3i அட்லஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அட்லஸை கண்டுபிடிச்ச கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அது சூரியனுக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு. இந்த நேரத்துலையும் இதை கண்காணிக்கணும்னு விஞ்ஞானிகள் சோஹோ விண்கலம் அப்புறம் கோயி 19S CCR1 மாதிரியான விண்கலங்களை வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கோயி 19S CCR1 விண்கலம் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்குது. அது என்னன்னா, சூரியனுக்கு பக்கத்தில் வரக்கு முன்னாடி ரெட் கலரில் இருந்த இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் அதோட வால் பகுதி ப்ளூ கலரில் மாறுறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்ன இருந்ததை விட 10 மடங்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. நிறையா விஞ்ஞானிகள் அட்லஸ் தூங்கிட்டு இருந்த மாதிரியும் சூரியனுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சூரியன் ரீசார்ஜ் பண்ணிவிட்ட மாதிரி இருக்குன்னு இது கலர் சேஞ்ச் ஆனதை நகைச்சுவையாக சொல்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பத்துக்கு உள்ளே இருக்க எந்த ஒரு வால் நட்சத்திரமோ இல்லை விண்கல்லோ சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது ப்ளூ கலரை எமிட் பண்ணாது. நார்மலாக இருக்க வால் நட்சத்திரம் சூரியன் பக்கத்தில் வரும்போது அதிகமாக டஸ்ட் இல்லை கேஸை ரிலீஸ் பண்ணும்போது பிரைட்டாக தெரியும். அது நட்சத்திரத்துக்கு உள்ளே இருக்க கார்பனோ இல்லை டஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை கலர் இல்லைன்னா மஞ்சள் கலரில் மாறும். ஆனால் அட்லஸ் இதுக்கு நேர்மாறா ப்ளூ கலரில் தெரியுது. இதுதான் எல்லா விஞ்ஞானிகளையும் யோசிக்க வச்சிருக்கு. வேற ஒரு உலகத்தில் இருந்து எத்தனையோ கோடி கிலோமீட்டரை தாண்டி மணிக்கு 2,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வர இந்த அட்லஸ் என்ன சீக்ரெட்டை கொண்டு வரப்போகுது? நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த ஸ்பேஸில் இருக்குது. அந்த அட்லஸை ஸ்டடி பண்ணால் நம்ம கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கலாம். பாபா வாங்க 2025 ஏலியன்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு தியரி சொல்லியிருந்தாங்க. அதோட ஆரம்பமாக இது. ஏலியன்ஸ்னா நம்மளை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினமாக இருக்கலாம், நம்மளை விட பின்தங்கி இருக்கலாம், இல்லை ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி நமக்கு தெரியாத ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கலாம், அங்கே உயிரினங்களும் இருக்கலாம். நம்மளால் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது, ஆனால் மீன்களால் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, நமக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த பூமியிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா உலகத்தில் இன்னொரு மூலையில் அங்கே இருக்க விஷயங்களுக்கு ஏற்ப ஆக்சிஜன் தேவையில்லாமையோ சூரியன் தேவையில்லாமையோ இருக்கலாம். அட்லஸ் சூரியன் உருவாகிறதுக்கு 7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அட்லஸ் வர டிசம்பர் 19 அன்னைக்கு பூமிக்கு பக்கத்தில் போகும்னு கணிச்சிருக்காங்க. இதனால் பூமிக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்லஸ் ஏலியனா இல்லை வால் நட்சத்திரமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.